ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேச்சியாஸ் ஹெல்த்தி ஹோம். இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வட்டலாப்பம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சீனி, ஏலக்காய், அதுக்கப்புறம் நெய், முட்டை, முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை, காய்ச்சி ஆற வச்ச பால். இது வந்து ரோஸ் வாட்டர், சமையல் பன்னீர். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது எல்லா முட்டையுமே ஒவ்வொன்றா உடச்சி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து என்னுடைய சிஸ்டருடைய ஸ்டைல். இது அவங்க ஸ்டைலில் இது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து நிறைய வெரைட்டியில் பண்ணுவாங்க, சூப்பராகவும் இருக்கும். பால்னையும் வைக்கலாம், தேங்காய் பால்னையும் வைக்கலாம், கருப்பட்டியில், நாட்டு சர்க்கரையில், அப்புறம் சீனியில், இது மாதிரி பண்ணுவாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு சுகர் மெத்தடில் நீங்கள் பண்ணும்போதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட்லேயும் இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எதுலேயுமே தண்ணி கலக்கக்கூடாது. இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் 12 முட்டை சேர்த்துருக்காங்க. எல்லா முட்டையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக அதில் சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கரண்டி நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டைக்கு 1 கரண்டி சுகர்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் 12 முட்டை சேர்த்துருக்கோம். நீங்கள் 6 கரண்டி சுகர் ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா, நிறைய பேர் சுகர் அப்படியே கடையிலன்னு வாங்கினாங்கன்னா இது 1/4 கிலோ 1/2 கிலோன்னு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்லேயே மொத்தமாக சுகர் வாங்கி வச்சுட்டு அதை நமக்கு எவ்வளோன்னு வெயிட் சரியாக பார்க்க முடியாமல் ஆட் பண்ண முடியாத ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்படி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்மளே வீட்டில் வச்சு அதை அளவு வச்சுட்டோம் அப்படின்னா அளந்து போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதை சொன்னேன். 300 கிராம் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும். இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக அது சாப்பிடுவீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை அரைச்சி வச்சாச்சு. ஒரு 5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி திராட்சையை போட்டு பொரித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த முட்டையும் சீனியும் இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. முட்டை ஓடு அது இதுன்னு எதுவும் தேவையில்லாத ஆட் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணியே முட்டையை சேர்த்துங்க. அப்புறம் அந்த நெய்யில் அந்த முந்திரி பருப்பு பொரித்து எடுத்துகிட்டு வந்தது நல்லா அந்த நெய் ஆறி இருக்கணும். சூடாக இருக்கிறப்போ அந்த முட்டை சீனியை அடித்து எடுத்துகிட்டு வந்ததை கலக்காதீங்க. இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க. இது வந்து 3/4 லிட்டர் பால் 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவாக சுண்டாக காய்ச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு வாங்க. அப்புறம் பன்னீரோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். முட்டை கவிச்சி கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இதை சேர்க்குறோம். நாங்கள் வந்து இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு பன்னீர் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுகர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தெரியறதுக்காக தான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இதில் நீங்கள் பாதாம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நாங்கள் முந்திரி மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதே மாதிரி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய இட்லி சட்டியோ இல்லை ஒரு பெரிய பானையோ அந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எதில் வட்டலாப்பம் வைக்க போகிறீங்களோ அதை எடுத்து அப்படியே உள்ளே மூடி போட்டு வச்சுருங்க. ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக மிதமான ஹீட்டில் வச்சா போதும். அதிகமாக வச்சிங்கன்னா அந்த தண்ணி கொதித்து ஆவியாகிறது உள்ளே இறங்கவோ இல்லை அதை பபிள் வர கேப்பில் இந்த பாத்திரம் வந்து கீழே கவிழ்ந்து விழவோ சான்ஸ் இருக்கும். அதனால் மிதமான சூடு வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸில் ரொம்ப சூப்பரான வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பீஸ் போட்டு அப்படியே வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டு குட்டீஸ் எப்படி டேஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி இருக்கு சொல்கிறாங்கன்னு சின்னதாக அவங்கக்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? Thank you viewers. Happy healthy home.